எல்லா விமனுக்குமே சேவ் பண்ணணும் அப்படின்ற நினப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். அதுவும் மிடில் கிளாஸாக இருந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரகம். நான் செலவுக்கு பணம் கேட்டால் கூட உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் சேவ் பண்ணணும்னு பணம் கேட்டேன்னா என்னை மேலேங்களையும் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பணமெல்லாம் காலியானதும் கடைசியில் வந்து என்கிட்ட தான் கேட்பாங்க பணம் இருக்கான்னு. அப்போ மட்டும் என்கிட்ட எங்கேருந்து வரும்? வானத்துலேருந்து குதிச்சா வரும்? இந்த போராட்டத்தெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம எப்படியோ அடிச்சு பிடிச்சி பணத்தை வாங்கி சேவ் பண்ணி தான் ஆகணும். நான் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். என்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு 3 டிப்ஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்லோவாக போச்சுன்னா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம், புரியாது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டி. ஆர்டி வந்து ஒரு சேஃபான சேவிங் மெத்தட். இதை வந்து ஷார்ட் டைம், லாங் டைம்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. என்னோடய அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐயில் இருக்குது. அதில் வந்து ஆன்லைன் ஆப் யோனோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆர்டி வந்து எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதை எப்போ க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு அடுத்த செகண்டே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து க்ரெடிட் ஆகிடும். நம்ம தீபாவளி, பொங்கலுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோன்னா குறைஞ்சது ஒரு 10,000 கிட்டையாவது வந்துடுது. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வர செலவு அப்படி இப்படின்னு பார்த்தா பணம் எங்கேயோ போயிடுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நம்மளால் முடிஞ்சது ஒரு 1000-2000 எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தை சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் திருப்தியாக செலவு பண்ணலாம். அந்தளவுக்கு அமௌண்ட் இருக்கும். அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அதை எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பசங்களுக்கு கட்டுற ஸ்கூல் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் கட்டுவோம். அதையுமே வந்து நான் இதில் தான் சேவ் பண்ணி கட்டிகிட்ருக்கேன். ஃபேமிலியில் திடீர்னு யார் வீட்லையாவது ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு நம்ம இந்த பணத்தை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து அந்த ஆர்டி வந்து ஒரு 4-5 டைப்பாக ஆர்டி போட்டு வச்சுருப்பேன். பிரித்து ஒரு 1000, 2000, 3000 இல்லை 500 அந்த மாதிரி. அதை வந்து அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ க்ளோஸ் பண்ணிப்பேன். நீங்கள் லாங் டைமுக்கு ஆர்டி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லாக்கிங் பீரியட் வச்சு சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாமல் இருக்கும். அதுவும் சேஃபாக சேவ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த யோனோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒரு ஷார்ட் வீடியோ அதுக்கு தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து உண்டியலில் பணம் சேர்க்குறது. இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகுனது தான். நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உண்டியலில் போடுவாங்க. இல்லைனா உண்டியல் இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்லையோ இல்லை 5 டப்பா அந்த மாதிரி ஒரு இடத்துல சேவ் பண்ணி நமக்கு அவசரத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து அப்படி காலப்போக்கில் வந்து ஒரு உண்டியலாக மாறுச்சு. முன்னெல்லாம் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் தனித்தனியாக பணம் சேர்க்குவோம். ஆனால் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு உண்டியல் வாங்கினா கூட அது நிரம்புறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நம்ம அந்த அளவுக்கு வந்து கேஷ் புழக்கத்தை வந்து கம்மி பண்ணிட்டோம். எங்கே போகிறதா இருந்தாலும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு பணத்தையே கையில் தொடுறதில்ல. நான் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ உண்டியல் யூஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்புறம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு எல்கேஜி படிக்கிறப்ப வாங்கினோம். அதில் வந்து நானும் என் பையன் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அமௌண்ட் போடுவோம். அப்போயுமே அது நிரம்புறதுக்கு 1 இயர் கிட்ட ஆகிடுது. என் பையனோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு வந்து நாங்கள் அந்த சேர்க்குற பணத்துலேருந்து தான் வாங்கி கொடுப்போம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த இயருக்கு இப்போ தான் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க. என் பையனுக்கு இப்போலாம் எங்கே பணத்தை பார்த்தாலுமே யாராவது பணம் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இதை நான் உண்டியலில் போட்டுக்கவா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் கேட்பான். உண்டியலில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று நார்மல் உண்டியல், நம்ம எவ்வளோ பணம் வேணாலும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த உண்டியல் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். 1 lakh உள்ளது 2 வாங்கியிருக்கேன். எப்படி நாங்கள் 2 பேரும் சேர்க்க போகிறோன்னு தெரில. ஒன்று எனக்கு ஒன்று, ஒன்று என் பையனுக்கு ஒன்று. இதில் வந்து அமௌண்ட் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம உள்ளே போடுற அமௌண்ட்டை மட்டும் அதில் ஷேட் பண்ணிவிட்டு அமௌண்ட் போட்டுக்கணும். இதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நார்மல் உண்டியலில் நமக்கு தெரியாது. ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த உண்டியல்லையும், பெரிய பெரிய அமௌண்ட் இருந்ததுன்னா இதிலையும் போட்டு மாற்றி மாற்றி சேவ் பண்ணி வைக்கலாம். இது நமக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு கஷ்டத்தப்போ கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் 1 lakh சேவ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, முடிஞ்சதை நம்ம சேமிக்கலாம். என் பையன் ஃபஸ்ட்டு டைம் சேர்த்த பணத்தை வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். அப்போ வந்து அவன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பணம் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த இயர் வந்து நாங்கள் ஒரு 7,000 சேர்த்துருந்தோம். அப்போ வந்து அவன் கிக் ஸ்கூட்டர் கேட்டிருந்தான். சரின்ட்டு அது வாங்கினோம். அது வந்து ஒரு 3,000 கிட்ட தான் வந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 12,000 கிட்ட சேர்த்துருந்தோம். அவன் எலக்ட்ரிக் பைக் இல்லை கார் அந்த மாதிரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அது ரொம்ப ஆக்டிவாக அது ஒரு 1 வீக் தான் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு மூலையில் தான் இருக்கும் அப்படின்ட்டு என் பையனை எப்படியோ பிரைன் வாஷ் பண்ணி அதை வாங்காமல் அப்புறம் ஒரு 1000 2000ல் ஒரு டாய் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு ஓடிஜி வாங்கிட்டேன். நான் கிஃப்ட் கேட்டதுக்கு நீங்கள் எதுக்கு ஓடிஜி வாங்கினீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தான்.
நான் உனக்கு தானே கேக்கு பிஸ்கட்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன், அதனால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு என்னவோ பேசி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல்டு ரேட் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மளால் இதுக்கப்புறம் வாங்க முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே கொண்டு போயிடும் போல். அதனால் நம்ம குறைஞ்சது 500 எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்க்கலாம். ஆனால் என்னால் பணமே இல்லை, சேவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கூட அட்லீஸ்ட் 500 கோல்டுக்காக மந்த்லி ஒதுக்குங்க. நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிட்டு போட்டு வாங்குங்க. அதில் வந்து நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட் வரும். ரெடி கேஷாக கொடுத்தீங்கன்னா பயங்கர லாஸ் தான். வேறு வழியே இல்லை, எடுத்தே ஆகணும்னா நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படின்ற தாட்டில் இருக்கிறவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அதை நம்ம வந்து ரீசேல் பண்ணுறப்போ வந்து நிறைய லாஸ் ஆகுது. நான் இதை பற்றி ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் என்னோடய பேஜில். நான் வந்து ஒரு 22 பவுன் கிட்ட கோல்டு சேல் பண்ணேன். அந்த வீடியோவை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். திரும்ப சேல் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்கு நீங்கள் ஜுவல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயினாக வாங்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் லாஸ் இல்லாமல் நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த டிஜிட்டல் கோல்டு சேவிங்ட்டு அந்த ஆன்லைன் ஆப் பற்றி சொல்லுவாங்க, அந்த தங்கமயிலெல்லாம் கூட இருக்குது. நான் அதில் வந்து ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி 2 டைம்ஸ் வந்து ஒன் டைம் வந்து 1500க்கும் இன்னொரு முறை வந்து 1000 ரூபிக்கும் அந்த சம் மில்லிகிராமில் கோல்டு வாங்கியிருக்கேன். அது வந்து நான் வாங்கினப்போ 0.295 மில்லிக்கு வாங்கியிருக்கேன். நான் நேற்று வந்து சும்மா செக் பண்ணேன், அது நான் ரொம்ப நாள் ஆச்சு அதில் போட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு செக் பண்ணால், நான் நேற்று ரேட்டுக்கு அந்த 295 மில்லி வாங்குறதுக்கு 4200 பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி 2500 வாங்கினதை. ஸோ அந்தளவுக்கு கோல்டு ரேட் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த ஆப்லையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் சிட்டு போடுங்க, இல்லை காயினாக வாங்குங்க. எப்படியோ மாதம் 500 குறையாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கோல்டுக்குன்னு ஒரு 500 ஒதுக்கிடுவோம். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களால் 1000ஸில் சேவ் பண்ண முடியல அப்படின்னா 100ஸில் பண்ணலாம், ஏன் 10ஸில் கூட பண்ணலாம், தப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. உங்களுக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த அமௌண்ட்டில் ஏதோ ஒன்று ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இதை வந்து கொண்டு போகணும். இந்த சேவிங்ஸ் பற்றினா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சேவிங்ஸ் பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா, பை பாய்.